பார்த்தான் ராவணன் பரம கோபத்தோட. 80,000 பேர்கள் கிங்கராள் பேராம் பரமசூராள். அவள் அங்கே நினைச்சானாம் ஹனுமார நிகிரகம் பண்ணுவதற்காக. தேஷாமசீதி சாகஸ்ரம் கிங்கராணாம் தரஸ்வினாம் தஸ்மாத் கூடமுக்கரபாணயக. பெரிய ஆயுதங்களுடன் வந்தாளாம். 80,000 பேர்கள் வந்தாளாம். வந்த உடனே ஹனுமார் என்ன பண்ணினார்? பெரிய மதல்ல ஏறி உட்கார்ந்துட்டார். அந்த தோட்டத்துக்கு போறதுக்கு பெரிய வாசப்படியாம். அதுக்கு ஒரு பெரிய தாப்பாடு இருந்தது. அதுக்கு பரிகம்னு பேரு. அதை போய் பிடிங்கி எடுத்துட்டாள். பரிகம்னா அது சாமான்யமா இருக்காது, பெரிய தாப்பாடுது. ஆமா, நம்ம ஊர்ல தூக்கணுமே. ஆனா ஒரு 50,000 ஆள் இருந்தான்னா அசைக்கலாம். அதை ஹனுமார் அனாயாசம் அடுத்த கையால் எடுத்துட்டு மேல ஏறி உட்கார்ந்துட்டார். உட்கார்ந்துட்டு என்ன பண்ணினார்? 80,000 பேரும் வந்த உடனே நாள் ராமாயணம் சொன்னாலாம். அவர் வேற ஒன்னும் சொல்லலை, இந்த மந்திரத்தை தான் உபயோகப்படுத்துறது. எங்க போனாலும் ராமாயணத்தை சொல்றது. ஜயத்யதி பலோ ராமஹ லக்ஷ்மணஸ்ச மஹாபலஹ ராஜா ஜயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதஹ தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்ணகர்மணः ஹனுமானே சத்ரு சைன்யானாம் நிஹந்தா மருதாத்மஜः வனசஹஸ்ரம் மே யுத்தே பிரதிபலம் பவேத் சிலாபிஸ்து பிரஹரதः பாதபைश्च சஹஸ்ரஷः புர்ஹிம் லங்காம் அபிவாத்ய ச மைதிலீம் சம்ருத்தார்த்தோ கமிஷ்யாமி மிஷதாம் சர்வரட்சசாம். ஹனுமார் ராமாயணம் சொல்றதாம். அவர் ராமாயணம் சொல்றது ஒரு பெரிய புண்ணியம். ராமச்சரித்திரத்தை அவர் ஜபிப்பது. அத ராட்சசாலை என்ன பண்றது தெரியுமா? சத்ருக்களை பாதி உயிரை வாங்கி விடுறதுன்னு இவர் சொல்ற ராமாயணம். சத்ருக்களுடைய உயிரை அப்படி கையில வாங்கி விடுறது. எப்படி சொல்றாரு அவர்? ஜெயத்யதி பலோ ராமஹ. ஆமா, இந்த இடத்துல எதை சொல்லணுமோ அதை சொல்றாரு ஹனுமார். ராமன் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு எங்க ஊர்ல. ரங்கநாதனுக்கு துளசி ஆஞ்சு அர்ச்சனை பண்றாருன்னு சொல்லலாமோ? இங்க எதை சொல்லணுமோ அதை சொல்றார். எம் பிரபுனுடைய பலம் அளவுக்கடங்காத பலம், ராமனுடைய பலம். நாளாம் இந்த ராட்சாலாம் வந்தது. இந்த ஊருக்கு என் ராமன் தேவையில்லை. லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ. எம் பிரபுனுடைய பலத்துக்கும் மேற்பட்ட பலம் லட்சுமண பலம். அதன் அறைக்கு அடங்காத பலம் லட்சுமணனுடைய பலம். லக்ஷ்மணஸ்ச மகாபலஹ. அதெல்லாம் இருக்கட்டும். வெறும் வாழக்கச்சலுக்கு அலைஞ்ச பேர் வழி, மேல் வேஷ்டி இல்லாம அவனை ராஜாவா பண்ணிவிட்டான். பட்டாபிஷேகம் பண்ணி அவன் என்னதான் ஆள் வச்சு சைன்யஞ்சாத்தானா? அதெல்லாம் இல்ல. எல்லாம் என் பிரபு ராகவன் உண்டியா இருந்து ஒரு ஏழைய ராஜாவா பண்ணிவிட்டான். நாளாம் யாரே நாள் ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதஹ. சுக்ரீவன் ராஜாவாயிட்டான்னு சொன்னாலாம். இதான் ராஜதந்திரம். இது அவன் இது ராமாயணம் மட்டும் இல்லை, என்ன ராஜதந்திரம் கூட. அவன் அண்ணாவை கொண்டு தம்பிக்கு ராஜ்யம் கொடுத்துருக்கான். இந்தூர்லயும் யாரா தம்பி இருந்த அவரெல்லாம் பட்டாபிஷேகங்கிறாள் அவர். அவன் அந்த பேசுற பேச்சுல அவன் இந்த 80,000 பேர்ல ஆறா ஒரு பய போய் சொல்ல மாட்டானோ? ராஜா ஜெயதி சுக்ரீவஹ ராகவேணாபிபாலிதா. ஏதாவது சுக்ரீவன் ஆயுதம் எடுத்தான அவனுக்கு ஏதாவது சிரமம் உண்டா? அவனுக்கு வாலி எப்போ காலமானான்னு கூட அவனுக்கு தெரியாது. திதி நாமன் சொல்லிதான் அவனுக்கு திதி புரியும். என் பிரபு ராமனாக்க இத்தனை காரியம் பண்ணியிருக்கான். ராகவேண அபிபாலிதா பாலிதா அபிபாலிதா ராகவேண அபிபாலிதா. ரகுகுலோத்தம்சனாக்கும் ஸ்ரீராமன். அந்த குடும்பத்திலே பிறருக்கு கொடுக்க தெரியுமே தவிர்த்து வாங்க தெரியாத குடும்பம் அது. தானம் பண்ற குடும்பம் அது. ஏழையான சுக்ரீவன் தீரனான சுக்ரீவனே ராஜாவா பண்ணி வழங்குறான். சுக்ரீவன் நாளாம் ராஜா ஜெயதி சுக்ரீவா ராகவேணாபிபாலிதஹ. சொல்லிவிட்டு நான் ஆறு தெரியுமா நாள் தன்னே தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிருஷ்ணகர்மணः. நிர்துஷ்டமான ஒரு தெய்வம் இருக்கு, கோதண்டபாணி ஸ்ரீராமன். அந்த தெய்வத்தினுடைய தாசன் நான். நாளாம் ஹனுமார் சுக்ரீவ மந்திரின்னு சொல்லிக்கலையா? ஒரு தாசில்தாருக்கு கலெக்டர் வேலை ஆயிடுச்சேன. மறுபடியும் இந்த தாசில்தாருங்கிற லெட்டர் பேப்பரை எழுதுறா. புதுசா உடனே லெட்டர் பேட் அடிச்சு கலெக்டர் கலெக்டர்னு அப்படி போட்டு எழுதுவார். ஒரு கால் லோபியா இருந்தா அதை அடிச்சுட்டு கீழே கலெக்டர்னு எழுதாம மட்டும் எழுதிவிட மாட்டானே உயிரோட. ஹனுமாருக்கு சுக்ரீவ மந்திரியா இருப்பதை காட்டிலும்
ராமதாசனாயிருப்பது பெரிய மகாபாகியம், பெரும் பதவியாம். தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணா. என் பேரு ஹனுமான் பேராக்கம். எனக்கு என்ன தெரியும் தெரியுமா? ஹனுமானு சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா. எனக்கு பெரிய டின்னர் எது தெரியுமா? எனக்கு பட்சங்கள்லாம் இல்லே, பலங்கள்லாம் இல்லே. லட்சக்கணக்கான பசங்களை எதிர்க்க வர சொல்லினாக்கா அவனை அழிக்கணும் சத்ருக்களை. அதுதான் எனக்கு பெரிய டின்னர். நாரா ஹனுமார் ஹனுமானே சத்ரு சைன்யானாம் நிகந்தா மாருதாத்மஜா. நான் வாயுனுடைய பிள்ளையாக்கம், நான் வாயுனுடைய புத்திரன். இந்த ஊருக்கு நம்ம வந்துட்டேன். வந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு குறைதான். என்ன குறை தெரியுமா? நான் ஒரு குத்து கொடுத்தா 1000 ராவணம் போராது. அந்த குத்துக்கு இந்த ஊர்ல ஒரு பயதானே இருக்கான். எனக்கு அதான் கவலை. என்னாலாம் இந்த சொல்ல காட்ட உடனே அந்த பசங்களுக்கு கைவாய்ட்டு ஜுரம் வந்துடுத்துன்னு 80,000 மைல்கள். நராவண சஹஸ்ரம் யுத்த பிரதிபலம் பவேது. ராவண சஹஸ்ரம் எனக்கு போராதே. இதற்கு நின்ன ஒரு ராவணன் தானே இந்த ஊர்ல இருக்கான். எனக்கு ஆயுதம் என்ன தெரியுமா? சிலாபிஸ்து பிரஹரதஹ மஹதபைஷ்சஸ்ரஜா. மலையைத்தான் நான் தூக்கி விட்டறிவது வழக்கம். பெரும் மரங்களைத்தான் நான் பிடுங்கி அடிப்பது வழக்கம். அர்த்தயித்வா புரியும் லங்கா. லங்கை என்னால முடிஞ்ச மட்டும் கெடுத்து விட்டு தேவிய போய் நமஸ்காரம் பண்ணிவிட்டு என் காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டு புறப்பட்டு போறேன். நாளாம் அர்த்தயித்வா புரியும் லங்காம் அபிவாத்ய ஜமைதிலீம். என்ன ஹனுமாருக்கு இது மாதிரி நான் பேசி கீசி ஆனத்துல எதையா சீதை அந்த பைய ஏதாவது விஷம் பண்ணி வெட்டி கட்டி விட்டான்னா அதுக்காக நன்னா நடந்ததை இப்ப சொல்லிவிடுவோம். அவன் ஏதாவது பண்றதா நாம் இருக்கிற போதே வரட்டும், அவனை ஒழிச்சுட்டு போடுவோம். அவன் அப்புறம் இவர் பாட்டு பரவிட்டு போட்டு மறுபடியும் கேச கிளப்பி விட்டுட்டு போட்டா. அர்த்தயித்வா புரியும் லங்காம் அபிவாத்ய ஜமைதிலீம். நன்னா ருஜுவா சொல்லிவிட்டாள். என்னால முடிஞ்ச மட்டும் லங்கையை அழிச்சேன், அசோகவனத்தை அழிச்சேன், ஜெகன்மாதாவை நமஸ்காரம் பண்ணினேன், கிருதகிருத்தியனா ஆயிட்டேன், காரிய சித்தி ஆயிடுது, புறப்பட போறேன் ஊருக்கு. அர்த்தயித்வா புரியும் லங்காம் அபிவாத்ய ஜமைதிலீம் சமுத்தார்த்தோகமிஷ்யாமி. என் காரியங்கள் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது. சமுத்தார்த்தோகமிஷ்யாமி விஷதாம் சர்வரட்சசாம். ஒண்ணு மட்டும் ஜாக்கிரதே. என்னமோ ராத்திரியில வந்து திருடம் மாதிரி பரப்பிட்டு போயிட்டேன்னு சொல்லாதேங்கோ. உங்க இத்தனை பேர்கள் நீ இப்பவே சொல்றேன் நான். ஆமா வீராள்லாம் அப்படித்தான் பேசி வந்தேன்.